வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்னைக்கு நம்ம ஹர்டாமோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே போகலாம். ஏய் தள்ளுடி. ம் தள்ளு போயன்னு சொன்னேன். நான் தள்ள மாட்டேன். நீ எதுக்கு அவளை அடிக்கிற? ஏய் அவ என் பொண்டாட்டி அப்படி பேசுவா, நான் உட்காந்து பார்த்துட்டே இருக்கணுமா? இங்கே பாருவி ப்ளீஸ். நீ இப்படிலாம் பண்ணுறதுனால தான் எல்லாரும் என்னை அப்படி பேசுகிறாங்க. வந்த ஃபர்ஸ்ட் நாள் எனக்கு இப்படியெல்லாம் தேவையா? உங்க ஹேண்டை பிடிச்சி தள்ளி நிற்க வைக்கிறான். இங்கே பாரு. இப்போ நான் இப்படியே விட்டேன்னா எல்லாரும் உன்னை இப்படி தான் பேசுவாங்க. எனக்கு அது பிடிக்காது. உன்னை யாரும் தப்பாக பேசக்கூடாது வயன், புரியுதா? இன்னைக்கு நான் இவ்வளோ அடிக்கிற அடியில் இதுக்கப்புறம் வயன் அப்படி சொல்றதுக்கு கூட எல்லாரும் பயப்படணும். அவனும் அவளை அடிக்கிறதுக்காக கையை ஓங்குறான். நீங்க அவனோட கையை பிடிச்சிக்கிறீங்க. என்னடி பண்ற? ஐம் சாரி. ஐம் சாரி. நீ எதுக்கு சாரி கேட்குற? அது அது எனக்கு எப்படி உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல. அப்படின்னு நீங்க வியை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஃபீல் த மொமெண்ட், ஃப்ரீஸ். ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் நீங்கள் வியை விட்டு தள்ளி வரீங்க. ஜியா, சாரி. பரவாயில்ல வயன். நீங்கள் உங்கள் பேக் எடுத்துகிட்டு வேகமாக ஓடிடுறீங்க. அப்போ ஜங்குக், ஏ வயன். என்ன? வி எங்க? அங்கே தான் இருப்பான். அங்கே தானா? கிளாஸுக்குள்ள. நீயா இப்படி ஓடுற? ஒன்றும் இல்லை. இன்னும் ஸ்கூல் முடிய 5 minutes இருக்கு. அதுக்குள்ளே எங்கே போகிற? நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜேகே உங்கள் கிளாஸ்க்குள்ளே என்ட்ராகிறான். எல்லா பசங்களும் ஜேகே வரதையே பார்த்துட்டு இருக்காங்க. ஏண்டா நான் இங்கே என்ன சர்க்கஸாக காட்டிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை ஜேகே. வி எங்க? அங்கே. அவன் எதுக்கு அப்படி நிற்கிறான்? டேவி, வி, டேய் திரும்புடா. அட டேய் ஜயோனு, போய் அவனை கூப்பிடு. ஜயோனு வி கிட்ட போறா. வி வி தலை இங்க பாடுறா. டே என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் செவுத்துல என்னடா தெரியுது? டேய் டேய் ஜங்குக்கு ஒரு எக்ஸ்பிரஷனும் இல்லை. ஜங்குக்கும் வி கிட்ட வரான். மச்சான், டே மச்சான் என்னடா ஆச்சு? டேய் பைத்தியம் இதாயிட்டியாடா? அப்போவே நினச்சேன் நீ காதலில் விழுந்தப்பவே கண்டிப்பாக பைத்தியமாகவும் ஆயிடுவேன்னு. ஆனால் காதலில் விழுந்த அன்னைக்கே பைத்தியமாவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை லவ் பண்ணவே விட்டுருக்க மாட்டேனே. மச்சான், டேய் மச்சான் அப்படின்னு விய போட்டு உழைக்கிறா. ஜேகே, நீ இங்கே என்ன பண்ணுற? அடப்பாவி, 1/2 மணி நேரமாக வந்து கத்திக்கிட்டு இருக்கேன், இங்கே என்ன பண்ணுறேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். வயனேங்க? அவள் அப்போவே ஓடிட்டாளா? நான் அவகிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு வியும் அங்கேருந்து ஓடி வரான். நீங்கள் எங்கேயுமே இல்லை. அப்போ கரெக்டாக பெல்லும் ரிங் ஆகுது. அவள் எப்படியும் என்ட்ரன்ஸ் வழியாக தானே போவா. அங்கே போய் பிடிச்சிட வேண்டியதான். வியும் என்ட்ரன்ஸ் கிட்ட ஓடி வரான். நீங்கள் ஒரு தூணுக்கு பின்னாடி நின்று வியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இவன் இப்போ நகர மாதிரி தெரியலையே. நான் போய் ஆகணுமே. பேக் கேட் வழியாக போயிட்டான். ஜிம்மன் கவர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஐயோ, பேக் சைடு வழியாகவே போயிடலாம். ஜிம்மன் அப்புறம் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் பேக் டோர் வழியாக வெளியே ஓடுறீங்க. டேய், மணி 6 ஆச்சுடா வி. இல்லைடா, அவள் இன்னும் இந்த வழியாக போகல. அட பைத்தியக்காரா, நம்ம ஸ்கூலில் பேக் சைடு கேட்டுன்னு எதுக்குடா கொடுத்துருக்கானுங்க? போயிட்டு வர்றதுக்கு தான். அது வழியாக கூட அவள் போயிருக்கலாம்ல. அப்போது அவள் போயிருப்பாளா? அட பாவி, இவ்வளோ முட்டாளாயிட்டியடா. அவ நேரம் வீட்டுக்கே போயிருப்பா. ஆமாம், நீ இப்படி தேடுறியே, அப்படி அவள் என்ன பண்ணா? இது கேட்ட உடனே வியோட சீக்ஸ் எல்லாம் ரெட்டாக ஆயிடுச்சு. அவன் ஹேண்டை வச்சு அவன் ஃபேஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான்.
என்னடா பண்ற? வெக்கோ மச்சான். ஆ? வெக்கோண்டா. தெரியல. திடீர்னு அப்படியே வந்து கிஸ் பண்ணிட்டா. அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன்டா. அவ்வளோ கோவத்துல போனேன்டா. நான் மட்டும் இருந்த கோவத்துக்கு அந்த பிள்ளைய அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, என்னால் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி உங்கள் பிள்ளை என்னால் காப்பாற்ற முடியலன்னு டாக்டர் வந்து பதிலே சொல்லியிருப்பான். ஆனால் ஒரே செகண்டு என் கோவம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சுடா மச்சான். கை பிடிச்சாடா. பிடிச்சிட்டு ஐம் சாரி சொன்னான். நான் நினச்சேன் என்னை ஓங்கி அரைஞ்சு போய் உன் வேலையை பாரு அப்படி சொல்லலான்னு நினச்சேன். பச்சிக்குன்னு பா அவள் லிப்ஸு அப்படியே ரோஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருந்துச்சுடா. அது அப்படியே என் லிப்ஸோட அட்டாச் பண்ணா பாரு. ட்ரக்ஸுடா. அதான்டா போத. அப்படி இருந்துச்சுடா. எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே புரியலடா. தெளிவாய் கண்ணை முழிச்சா கருமன் நீங்கள் 2 பேரும் வந்து முன்னாடி நிற்கிறீங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ஸ்டா. லைஃப் லாங் என்னால் மறக்கவே முடியாது. எனக்கும் எனக்கும் குழந்த பிறந்து நானும் அவளும் ஒன்றா சேர்ந்து டிவி பார்த்துருக்கும்போது ஏதாவது நல்ல ரொமான்டிக்கான சாங் ஓடுச்சுன்னா அவளோட ஹேண்டை பிடிக்கும்போது எனக்கு ஞாபகம் வர இன்சிடெண்ட் இதுவாக தான் இருக்கும். டேய் ஜங்குக், சொல்லு ஜயோன், இவன் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கான்? இது தெரியலையாடா? பகல் கனவு. வி எதுவுமே பேசாம அங்கிருந்து சிரிச்சுட்டே போறா. இவங்க 2 பேரும் வியா ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறாங்க. டேய் ஜங்குக்கா, என்னடா இன்னைக்கு ஒரு நாள் என் வீட்டில் ஸ்டே பண்ணிக்கிறியா? உன் வீட்லையா? என்னால் முடியாது. டேய் என்னடா மச்சான், அவ்வளோதானா ஃப்ரெண்ட்ஷிப்பு? டேய் என்னடா இப்படி கேட்ட? ஜேகே உனக்காக என்ன வேணா பண்ணுவான்டா. ஜேகே திரும்பி ஜயோனை முறைக்கிறான். ஆமாம், நான் என் ஃப்ரெண்டு வீக்காக எல்லாமே பண்ணுவேன். இப்போது ஜயோன் தான் உன் வீட்டில் ஸ்டே பண்ண போகிறான். அப்போ நீ? நான் உன் வீட்டில் நாளைக்கு ஸ்டே பண்ணுறேன். நாளைக்கு நீ, இன்னைக்கு அவன். போ, இன்னைக்கு நீ போய் சாவ், என்னையா போட்டு விட்ற அப்படின்னு ஜேகே முறைச்சிட்டே அங்கேருந்து போயிடுறான். அன்னைக்கு நைட்டு டே ஜயோன், இல்லைடா, இப்போது நீ அந்த இடத்துல இருக்கன்னு வச்சுக்கோ, நான் ஏன்டா அங்கே போகிறேன்? இல்லைடா, இப்போது இந்த மாதிரி ஜியாவை நீ அடிக்க போயிருக்க. அதே மாதிரி ஓயன் நிற்கிறா. என்ன பண்ணியிருப்பா? அதே தான் பண்ணியிருப்பா. அதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான். ஓங்கி பல்லார்னு கண்ணத்தை காட்டி அடிச்சு மூட்டு கிளாஸ்க்கு போன்னு சொல்லியிருப்பா. அப்படி தானே சொல்லியிருப்பா? எனக்கு ஏன்டா கிஸ் பண்ணா? தலை, கிட்டத்தட்ட மணி 12 ஆச்சு தலை. நீ ரிப்பீட் மோடில் இதையே கேட்டுட்ருக்க தலை. ஒன்று நீ தூங்கு, இல்லைன்னா என்ன தூங்கு விடு. உங்களுக்கெல்லாம் என் காதல் புரியலடா. போய் தூங்கு போ அப்படின்னு வியும் திரும்பிக்கிறான். ஜயோன் தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். டே ஜயோனு, ஐயோ, ஒருவேளை அவ என்னை லவ் பண்ணுறாளோ? தலை இங்கே பாரு, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதோ கல்யாணம் பண்ணுதோ அதை அதுகிட்ட போய் கேள் தலை. எனக்கு என்ன தலை தெரியும்? சப்புன்னு அவ கண்ணத்துலேயே அடிக்கிறான். இப்போ எதுக்கிட்ட அடிச்ச? என்ன சொன்ன? அது இதா? வயன் மேடம். வயன் மேடம் சொல்லு. வயன் மேடம். இதுக்கப்புறம் எல்லாரும் அவகிட்ட ரெஸ்பெக்டாக தான் நடந்துக்கணும். ஏன்டா, அவள் எத்தனை மணிக்கு வருவா? தலை, அதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட போய் கேள் தலை. நைட் ஃபுல்லாக தூங்காமல் தலைலாம் வலிக்குது தலை. கொஞ்ச நேரமாவது கண்ணை சிந்துக்கிறனே. தூங்கு மூஞ்சி, எப்பவுமே தூங்கிட்டே இருக்க. எப்படிடா உருப்பிடுவ? ஃப்ரெண்டுன்னு மரியாதையாக பேசிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எங்கள் அப்பா கூட என்னை இவ்வளோ கேவலமாக பேசினதில்ல மச்சான். நேற்று நைட்டுலேருந்து நீ என்னென்ன பேசிகிட்டு இருக்க? அப்போ அந்த இடத்துக்கு ஜேகேவும் வரான். ஜயோன் வியை பார்த்து முறைச்சிட்டே நின்றுட்டுருக்கான். டேய், எதுக்கு அவனை முறைக்கிற? ஜேகே, மனசு விட்டு சொல்கிறேன்டா, என் வாழ்நாள்லையே நான் இவ்வளோ கஷ்டம் என்றைக்குமே பட்டதில்லடா. நேற்று நைட்டு கண்ணு மூடி தூங்க விடல. திரும்பி பட்டா கூப்பிடுறான், நிமிந்தா கூப்பிடுறான், உட்காந்தா கூப்பிடுறான், நடந்தா கூப்பிடுறான். பாத்ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்.
அந்த பொண்ணு ஒருவேளை என்ன லவ் பண்ணா என்னன்னு கேட்குறான்டா. ஜேகேக்கு அவனோட சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படிலாமாடா கேட்டான். ஓவரா சிரிக்காத, இன்னைக்கு நைட் நீ தான். அதுக்கெல்லாம் நான் ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது பிளான் பண்ணிப்பேன். ஜயோனும் அழுதுட்டு இருக்கான். ஜேகே அவனை பார்த்து சிரிச்சுட்டே வி கிட்ட வரான். டே வி, என்னடா ஆச்சு உனக்கு? இன்னும் வாயினா காணோம்டா. இந்நேரம் வந்திருக்கணும்ல. ம், வந்திருக்கணும் தான். நான் என்ன பண்ண முடியும்? டே, ஒருவேளை அவ வரலனா? வரலனா? வரலனா நாளைக்கு வருவா. டேய், எனக்கு அவளை பார்க்கணும்டா. அது மச்சான், நான் இப்போ என்னடா சொல்றது? அவ கண்டிப்பா வருவாடா. ம், நீங்க அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. வி எல்லாரையும் படாத பாடு படுத்திட்டு இருக்கான். டேய், என்னடா அது? வயன் ஏன்டா இன்னைக்கு வரவே இல்லை? டேய், அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும்டா. பிரச்சனைனா என்ன பிரச்சனையா இருக்கும்? இப்படி ஒரு பைத்தியக்காரங்கிட்ட போய் மாட்டிக்கிட்டால, 1008 பிரச்சனை வரத்தான் செய்யும். நீ என்ன பைத்தியக்காரன்றியா? ஆஹா, என்ன என்ன சொல்லிட்டேன். உன்னை போய் சொல்லுவனா? நீ எவ்வளோ பெரிய அறிவாளி. அன்னைக்கு ஸ்கூலும் அப்படியே முடியுது. டேய் ஜங்குக்கா, சொல்றா. வாடா, இன்னைக்கு நீ என் வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோ. மச்சான், சொல்ல மறந்துட்டேன்டா. எங்க வீட்டில் ஒரு ஆள் இருப்பான்ல. எந்த ஆள்டா? அதான்டா, முடியெல்லாம் நடிச்சு மீசெல்லாம் வச்சுட்டு வீட்டு வேலைக்காரனா? இல்லடா, எங்க அம்மாவோட புருஷன். உங்க ஒப்பனா? ம், அந்த ஆளுக்கு ஹார்ட் அட்டாக்காண்டா. போயிட்டு அந்த அட்டாக்கெல்லாம் சரி பண்ணி விட்டு எங்கள் அம்மாவுக்கு சோறு வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன். டேய் டேய், நான் போலினா அந்த ஆள் ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி அட்டாக்கு, கை அட்டாக் எல்லாம் வந்து போயிடுவான்டா. போய் பாட்டு வரேன்டா என்னன்னு. இல்லை ஜேகே, எல்லாருமே என்னோட ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் நான் உன்னோட மட்டும்தானே ஃப்ரெண்டாக இருக்குன்னு நினச்சேன். சின்ன வயசுலேருந்து கூடவே இருக்கேன். எனக்காக நீ என் வீட்டுக்கு கூட வர மாட்டேன்ற. டேய் நாவி, இல்லை என்ன வீண்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா ஃப்ரெண்டுனா கூட வந்திருப்பல. கூட கூட வரமாட்டேன்ற. அவ்வளோ பெரிய ஆளாயிட்ட நீ. போ போ, அந்த யாரு, அந்த ஹனா தானே, அவள் பின்னாடியே போ. கடைசியில் அவளும் பண்ணு கொடுப்பா, வாங்கி சாப்பிட்டு போ. மச்சான், பிரேக்கப் ஆயிடுச்சுடா, அந்த அழுவல்ல, பார்த்துக்கிறேன் போ. டேய், இது ஒன்று தான்டா நல்லா போயிட்டுருக்கு. இதுவும் பிரேக்கப் ஆகணும்னு சொல்கிறியா? இல்லடா மச்சான், ஒரு வேளை பிரேக்கப் ஆகிட்டா அதனால சொல்கிறேன். பிரேக்கப் ஆகிட்டா அப்படியே உட்காந்து அழுதுட்டுருப்பியா? மச்சான், தண்ணி வாங்கிட்டு வாடா, குடிக்கலான்டான்னு எனக்கு தான் ஃபோன் பண்ணுவேன். அப்போ நான் தான் என்னோடய சொந்த காசு போட்டு வாங்கணும். புரிஞ்சா சரி, வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வியும் அங்கேருந்து போகிறான். எப்பா, ஒரு தடவை தான் வாங்கி கொடுத்த, சும்மா சும்மா சொல்லி காட்டாத. நான் சொல்லிலாம் காட்டலையே, இதுக்கப்புறம் கேட்டால் வாங்கி தர மாட்டேன்னு தான் சொன்னேன். சரி வா போகலாம். ஃப்ரெண்டுக்கு இல்லாத மரியாதை, சரக்கு கொடுக்குறான் பாரா. டேய் வி, நான் உனக்காக தான்டா வரேன். டெய்ஸும் இந்த மாதிரிலாம் பேசிட்டே வராதடா, வாடா போகலாம். அன்னைக்கு நைட்டு வியும் ஜேகேவும் அவன் பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. டே ஜேகே, ஒரு வேலை அவன் நாளைக்கும் வரலனா? டே, அதெல்லாம் வந்துருவாடா. அவள் ஏன்டா லீவாக இருக்கும்? என்னவா இருக்கும்? அவள் எதுக்குடா லீவ் போட்டிருப்பா? அது இன்னைக்கு ஜிம்மனும் லீவ் தானே? ஆமாம், 2 பேரும் அவுட்டிங் போயிருந்தா. வி ஜேகேவை பார்த்து முறைக்கிறான். அது இல்லடா, சும்மா விளாட்டு கேட்டேன். ஒயன் வேற எங்கேயாவது கூட போயிருக்கலாம்ல. ஒயன் ஜேகேவோட தவசத்துக்கு போனாலாம். ஜேகே உயிரோடு தானே இருக்கேன். இருக்கணும்ல இதுக்கப்புறமோ? அப்போ மூடு. அன்னைக்கு நைட்டும் வி ஜேகேவை போட்டு படாத பாடு படுத்திருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock ரெடியாகி அவனுங்க வெளியே வராங்க. டேய், என்ன எங்கே கிளம்பிட்டீங்க? அம்மா, ஸ்கூலுக்கு போகிறேம்மா. வி, என்னாச்சு உனக்கு? நல்லா படிக்க போகிறேன். படிக்க போறியா? ஜேகே எங்க? ஜேகே வாடா. ஜேகே அரை தூக்கத்தில் அவன் தலையில் கர்ச்சீஃபை போட்டுட்டு நடந்து வரான். டேய், உனக்கு என்னடாச்சு? ஒன்றும் இல்லைம்மா. எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு தாம்மா. நிஜமாவா? ம், நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா என்ன? வியும், டேய் சீக்கிரம் வாடா. ஓகேம்மா, லேட் ஆயிடுச்சு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு வியும் பைக்கை எடுத்துட்டு வெளியே ஓடுறான். டே ஜேகே, நில்றா, இங்கே வா. என்னம்மா? என் பையனுக்கு பேய் இது பிடிச்சிட்ருக்காடா.
என்னடா சொல்ற? காதல் பேய்மா? ஆ? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால எங்களுக்கு தான் பிரச்சனை. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? நேத்து ஜயோன் டியூட்டி பார்த்தான். இன்னைக்கு நான் டியூட்டி பார்த்தேன். நாளைக்கு யாருன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரோமா அப்படின்னு அவனும் அங்கிருந்து போறான். வியோட அம்மா கன்ஃபியூஸா அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. வி ஒரு பிரைட்டான ஸ்மைலோட ஸ்கூலுக்குள்ள என்டர் ஆகுறான். இன்னைக்காவது வயன் வந்துடணும். வயன் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. அவன் என்ட்ரன்ஸ்லயே கையை கட்டி நின்னுட்டு இருக்கான். ஜேகே வியோட ஷோல்டர்ல படுத்து தூங்கிட்டு இருக்கான். டே ஜயோன், சொல்லு வி, இன்னைக்கு வயன் வருவாளாடா? கண்டிப்பா வருவாடா. வரலன்னா நாங்களே வீடு தேடி போய் தூக்கிட்டு வரோம். டேய் ஜேகே, எந்திரா. என்னடா நான் உனக்கு பாவம் பண்ண? என் உயிரை ஏன்டா வாங்கி தொலைற? இன்னைக்கு வயன் வருவாளாடா? வந்துட்டா. ஆ, அங்க பாரு. வியும் ஒரு பிரைட்டான ஸ்மைலோட உங்களை பார்க்குறான். உங்க கூட ஜிம்மன் வரான். இவ எதுக்குடா இவ கூட வரான்? ஜிம்மனோட ஹெட்ல ஒரு ஹெட் பேண்ட் இருக்கு. காயத்தை மறைக்கிறதுக்கு ஸ்டீல் வர இருக்கு. வி உங்ககிட்ட தான் ஓடி வரான். வி வரதை பார்த்த உடனே நீங்க ஜிம்மனோட ஹேண்ட்ஸை டைட்டா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. இதை பார்த்த உடனே விக்கு ஒரு மாதிரி செம்ம கோவம் வருது. வி கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. வயன், வி ஏன் நேற்று வரல? அதை எதுக்கு அவ உன்கிட்ட சொல்லணும்? வயன், சாப்பிட்டியா நீ? ஏன் ஊட்டியா விட போற? வயன், அப்புறம் இன்னைக்கு அழகா இருக்க. அவ எப்பவுமே அப்படிதான் இருக்கா. வயன், நீ என்ன பேசணும் அவ ரிப்ளை பண்ண மாட்டா. இது கேட்ட உடனே வி ஜிம்மனோட ஷர்ட்டை பிடிக்கிறான். என்ன சொன்ன? என்னடா சொன்ன? இங்க பாரு, அவ ஏன் வயன் என்கிட்ட பேசாம உன்கிட்ட பேசுவா? பெரிய இவனாட்டா பதில் சொல்லிட்டு இருக்க. நான் அவகிட்ட தானே கேட்குறேன். அவளுக்கு வாய் இல்லையா? அவ பதில் சொல்லுவா. சும்மா பெரிய இவனாட்டா இடையில இடையில. இங்க பாரு ஜிமன், நீ எனக்கும் வயனுக்கும் இடையில வந்துட்டு இருக்க. உனக்கு இந்த வியை பத்தி நல்லாவே தெரியும். சத்தமே இல்லாம முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். இதுக்கப்புறம் என் வயன் கூட வராத, என் வயன் கூட பேசாத. அத சொல்ல நீ யாருடா? உன் வயனா அப்படின்னு அவ சொன்னாளா? இதை கேட்ட உடனே வி ஜிமனோட கன்னத்திலே அடிக்கிறான். ஜிமனும் வியோட ஷர்ட்டை பிடிக்கிறான். நீங்க ஜிமனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. போலாம், எனக்கு பயமா இருக்கு ஜிமன். வா போலாம். போலாம் ஜிமன், ப்ளீஸ் ப்ளீஸ் வா ஜிமன். ஜிமனும் வியோட ஷர்ட்டை விட்டுட்டு உங்க கூட வரான். ஏ வயன், வயன் நில்லு. வயன் நில்லுடி. ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஏய், ஏண்டி இப்படிலாம் பேசுகிற? வேற நான் என்ன பேசுறது? உங்க கூட என்னை விட்டுருங்க. இங்க பாருடி, என்கிட்ட பேசுடி. ஏய் ஏய் வி, உங்களை பார்த்த உடனே உங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்க கூட பேசவே பயமா இருக்கு. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. வயன், நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. அது மட்டும் சொல்லாதீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க என்ன லவ் பண்றீங்கன்றது கேட்டாலே. அப்படின்னு நீங்க கண்டினியூவா அழுதுட்டே இருக்கீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்கி ரோஸ்டா. பை பாய்.